இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாதிக்கப்பட்ட பொண்ண நீங்க அடிச்சதுக்கான ஆதாரம் இருக்கு, மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. உங்க தரப்புல அப்படி எதுவுமே இல்லையே. யுவர் ஆனர், விஜய் தப்பு பண்ணாங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அந்த சாட்சியை நான் கோர்ட்ல ஆஜர்படுத்த விரும்புறேன். நீ யாருமா? நான் மாறனோட வைஃப். எஸ், ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். சார், நீங்க யாரு? என் பேர் பாலாஜி சார். சார், நானும் விஜயும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம் சார். அடி பாவி. ஐயா, இல்லையா, இல்ல, இவங்க பொய் சொல்றாங்க. ஏய், இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன விஜய் இப்படி மாத்தி மாத்தி பேசுற? என்னாச்சுடா உனக்கு? ஓ, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை பிரெயின் வாஷ் பண்றாங்களா என்ன? இல்ல உன்னை யாராவது மிரட்டுறாங்களா விஜய்? சொல்லு. ஏ விஜய், நான் இல்லனா உனக்கு வாழ்க்கையே இல்லன்னா சொன்னியேடா விஜய். எனக்காக உயிரே விட்டுருவேன்னா சொன்னியேடா விஜய். இது வந்து கோர்ட். உன்னை யாரும் இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ தைரியமா பேசு. டேய், யாரா நீ? ஏன்டா என் மேல இப்படி பழி போட்டுட்டு இருக்க? ஐயா, இவங்களே பணத்தை கொடுத்து யாரையும் ரெடி பண்ணிருக்காங்க. ஐயோ, ஏய், என்னடி சொல்ற? என்னமா பேசுற? இந்த ஆளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் இவனை பார்த்தது கூட இல்ல. நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இருக்கு யுவர் ஆனர், இருக்கு. ஆதாரம் இருக்கு. என்னம்மா, நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. ஐயா, அதெல்லாம் எப்பவோ என்னைக்கோ எங்கேயோ நடந்ததுங்க ஐயா. காலேஜ்ல ஒன்னா படிக்கும் போது நாங்க பழகினது உண்மைதாங்க ஐயா. ஆனா நாங்க அப்பவே பிரிஞ்சிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இவரை பார்த்தது கூட இல்லைங்கய்யா. பாத்தீங்களா என்ன சொல்றாங்க? நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்கலாம், அதுக்காக விஜய் குற்றவாளி ஆயிட முடியாது. இந்த வழக்குக்கும் உங்க காதலுக்கும் என்ன சம்பந்தம்? அதானே, இப்போ அவங்க இன்னொருத்தர் மனைவி. எல்லாருக்கும் கடந்த காலம்னு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி தான் உங்க காதல். அதெல்லாம் அந்த வயசுல வர்றதுதான். காதலிச்சவங்களை கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி யாருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. விஜய் விஜய், நம்மள யாருமே இனிமே பிரிச்சிட கூடாதுன்னு நீயே என்ன ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணல. அத கூட மறந்துட்டியாடா செல்லம்? எது? அப்பா, என்னது கல்யாணமா? ஐயா, கார்த்தியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே விஜய் என்னோட பொண்டாட்டிங்க ஐயா. அவரு பொய் சொல்றாருங்கய்யா. அதெல்லாம் உண்மை இல்லையா, நம்பாதீங்கய்யா. நீங்க என்ன சொல்றீங்க பாலாஜி? நானும் விஜயும் காலேஜ் படிக்கும் போதே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இல்லங்கய்யா. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு யுவர் ஆனர். என்கிட்ட பத்திரமா இருக்கு. இதாங்க சார். சூப்பர் பாஸ். ஓகே. கடவுளே 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 கடவுளே. ஏமா, ஏற்கனவே கல்யாணம் ஆனவனி அந்த வாழ்க்கையை மறைச்சிட்டு இன்னொரு பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்க.
இந்த ஒரு சாட்சியே நீ எவ்வளவு பொய் பொய்யா சொல்லியிருக்கேன்னு நிரூபணம் ஆயிருச்சு. பொதுவா ஒரு பொண்ணு தனக்கு அநீதி நடக்குதுன்னு சொன்னா இந்த சமூகம் அவங்க பக்கம் தான் நிக்கணும். முதல்ல அப்படித்தான் நானும் இந்த வழக்க பார்த்தேன். ஆனா நீ அந்த கரிசனத்தை தப்பா பயன்படுத்த பார்த்திருக்க. நீதிமன்றத்தையே ஏமாத்த பார்த்திருக்க. ஐயா ஐயா, என்னோட செல்லத்தை மட்டும் திட்டாதீங்கய்யா. அவ ஏதோ ஒரு நிர்பந்தத்தால இந்த சின்ன தப்ப செஞ்சுட்டா. மத்தபடி அவ காதலுக்கு விரோதமா நடந்துக்கிற பொண்ணெல்லாம் இல்லையா. தம்பி கொஞ்சம் அமைதியா இருப்பா, திட்டிட போறேன். காதலிக்கிறது தப்பு இல்ல, அதுக்காக இப்படியா? ஐயா ஐயா, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதலே அல்லையா? அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. கார்த்திக் விஜி, இந்த இருவருக்கும் நடந்த திருமணம் செல்லாதென்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. எஸ். தனது சொந்த காரணங்களால் கார்த்திக் குடும்பத்தை பழிவாங்க விஜய் நாடகமாடியது நிரூபணமாகிறது. ஆகையால் விஜய் உடனடியாக கார்த்திக் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். போடுங்க. நீதிமன்ற நேரத்தை வீணடித்த காரணத்திற்காக 20,000 ரூபாய் அபராதம் விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. மேலும் எதிர்காலத்தில் ராமச்சந்திரன் குடும்பத்திற்கு குற்றவாளியான விஜய் மூலம் ஏதாவது ஆபத்து நடந்தாலும் நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று எச்சரிக்கிறது. ஐயா ஐயா, தெரியாம. அமைதியா அபராதத்தை கட்டிடுங்க, இல்லைன்னா உள்ள தூக்கி வச்சிருவேன். அமைதியா இருக்கணும். சோலி முடிஞ்சு. அடுத்த கேஸ் ரெடியா? ரெடி சார். ஓகே ஓகே, இதோ வர ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சோ மச் ப்ரோ. மரா, கண்மணியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ ஒருத்தர அவ்வளவு சீக்கிரத்துல நம்பிட மாட்டா. அப்படி நம்பிட்டா அவங்களுக்கு உயிரே கொடுப்பா. அப்படிதான் அவ மாமாவை நம்பியிருக்கா. அந்த வலி அவளுக்குள்ள ரொம்ப நாளைக்கு இருக்கும், அவ்வளவு சீக்கிரம் போகாது. மரா, அவ சரியாக கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்டா. அவளே புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வருவா. அதுவரை நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுவும் கரெக்ட் தான். ராகவனை பார்த்தாதான் கொஞ்சம் பாவமா இருக்கு. நாம மாமா கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம். அவரை நீங்களும் கார்த்தியும் சந்தோஷமா பாத்துக்கோங்க. ஆனா மத்தவங்களோட நீ யோசிக்கிறது கொஞ்சம் புதுசா இருக்கே. அது அப்படிதான். சும்மாவா சொன்னாங்க வீரானா யூனிக்னு?